ஹாய் ஆல் வெல்கம் டு ஸ்வே ஆர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நான் கியர் வயர் வச்சு எப்படி ஒரு பிரேஸ்லெட் செய்யணும் தான் காட்ட போகிறேன். இதுக்கு முன்னால் இதை வச்சு எப்படி செயின் செய்யணும்னு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் எப்படி பிரேஸ்லெட் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம கிளாஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் அண்ட் இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பண்ணிருக்கோம். அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தருவேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு பிரேஸ்லெட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் சேம் நம்ம செயினுக்கு செஞ்ச அதே கியர் வயர். நான் இன்றைக்கி பீட்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டு பீட்ஸும் எடுத்திருக்கேன், கியர் லாக் எடுத்திருக்கேன், அண்ட் ஃபைனலாக மாட்டுறதுக்கு ஹூக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டேரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கிளாஸ் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ பேசிக்லேருந்து பாருங்கள், அப்போ தான் புரியும் நான் ஏன் இதை எடுத்தோன்னே இப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஏன் எடுத்தோன்னே இந்த இதை கட் பண்ணிட்டேன்ட்டு. ஸோ அது ஏன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கிளாஸில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நடுவில் நான் ஒரு விஷயம் சொன்னாலும் அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்லேருந்து கிளாஸ் பாருங்கள். நான் ஒரு தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் ஆர்டரில் வரிசையாக எல்லா கிளாஸையும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஹேண்ட் மெஷர்மெண்ட் தேவை. ஓகேவா? ஸோ ஹேண்ட் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறது நான் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். இன்ச் டேப் வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோக்கு என் கையில் பண்ணி காட்டுறனால நான் என் கையிலேயே மெஷர் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இதை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது. கரெக்டாக இன்ச் டேப் வச்சு எப்படி மெஷர் பண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என் கையில் உங்களுக்கு பண்ணி காட்டுறனால என்னோடய கை சைஸ்க்கு நான் என் கையிலேயே அளவு வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ கட் பண்ணக்கப்புறம் ஸோ நம்ம பிரேஸ்லெட் செய்கிறப்போ இல்லை செயின் செய்கிறப்போ நம்ம இப்படி வச்சு 2 சைடு விடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் விட்டிங்கன்னா இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ அதுக்குன்னு ரொம்ப பெண்ட் பண்ணிங்கனாலும் அது பெண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் டிசைனை நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி நீங்கள் ஒரு இது கொண்டு போயிட்டு இங்கே தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இங்கே ஒரு கியர் லாக்கை போட்டுருங்க. இல்லைனா அது ஆடிட்டே வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த சைடு போட போட அந்த சைடு வெளியில் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் போட போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கியர் லாக் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது போகவே போகாது. ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கியர் லாக் வச்சு ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரியும் நான் ஏன் கியர் லாக்கை எடுத்தோன்னே வந்து ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஏன்னு உங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இங்கே வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கு மேலே நான் இப்படியே வச்சு போட்டுக்கலாம். எதுவுமே எனக்கு ஆகாது. ஓகேவா? ஸோ நான் இந்த க்ரீன் அண்ட் கோல்டு காம்போவில் தான் நான் பிரேஸ்லெட் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கோல்டு தான் நான் மாற்றி மாற்றி போட போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த கியர் லாக்கை ஃபஸ்ட்டு போட்டுருங்க ஒரு பக்கம் எவ்வளோ தூரம் வேணுங்கிறத பார்த்துட்டு. இல்லைனா உங்களால் இந்த மாதிரி ஃப்ரீயாக போட முடியாது. இன்னொரு சைடு நீங்கள் போட இன்னொரு சைடு வெளியில் வரும். இல்லை நீங்கள் 2 சைடையும் நான் பிடிச்சிக்கிறேங்கிற இதில் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சைட்லேருந்து வெளியில் வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு சைடு கியர் லாக் போட்டுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வெளியவும் வராமல் வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் எண்டு வரைக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கைக்கு மேலே இருக்கிற அளவுக்கு போட்டிங்கனாலே போதும். ஏன்னா கீழே இருக்க போகிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ மேலே எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டுட்டா போதும். நம்ம நார்மல் பேபியில் பிரேஸ்லெட் செய்கிற மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்காக கொடுக்கணுங்கிறது நாட் நெசசரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட நான் ஸ்டாப் பண்ணிட போகிறேன். ஸோ இதை ஸ்டாப் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர் தான். கியர் லாக் போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ கியர் லாக்குமே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஏன் இதை கீழே வச்சு எடுக்கிறேங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற உங்களுக்கு இது தெரியும் நான் ஏன் கீழே போட்டு எடுத்தேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சேமாக கொடுக்குற மாதிரி தான். இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர்ஸ் அதே தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் இன்னொரு கியர் லாக் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேம் செயினுக்கு பண்ண ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து அதே மாதிரி நான் வந்து இதில் இருக்கிற லாஸ்ட் இதில் போய்ட்டு ஸோ பிரேஸ்லெட் வந்து நீங்கள் அளவு பார்த்த அளவோட கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணுவீங்க செயின். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சைஸ் குட்டியாகும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இப்படி வச்சு கொஞ்சம் கிட்டையே இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா வயர் வேஸ்ட் ஆகிடுங்கிறத விட நீங்கள் எடுத்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செயினுக்கு ஃபோல்ட் பண்ண மாதிரி நிறையா ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்த சைஸ்லேருந்து ரொம்ப குட்டியாகிடும் பிரேஸ்லெட். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி போனோடனே இந்த இடத்துல ஒரு அவ்வளோதான். ப்ரொசீஜர் சேம் தான். ஓகேவா? இந்த சைடும் அதே மாதிரி இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே விட்டு இந்த சைடுமே சேம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா உங்கள் பிரேஸ்லெட் ரெடி. அவ்வளோதான். இப்படி தான் பிரேஸ்லெட் செய்யணும். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ மேலே மட்டும் தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.